வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் ஒரு சில நாட்களாக சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த அம்மா கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் மினி கிளினிக்ஸ் இதை அரசு க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அதாவது மூட போகிறாங்க, இனிமேல் இது தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு, இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக பொலிட்டிக்கல் டிபேட்ஸ், அந்த விவாதம் பார்த்திங்கன்னா ஹெவியாக போய்கிட்டுருக்கு. நீங்கள் கூட இதை மீடியாவில் கவனிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த அம்மா கிளினிக்ஸ், அதாவது கவர்மெண்ட் மினி கிளினிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளினிக்ஸ் தேவையா? உண்மையாலேயே இதனால் நலன் இருக்கா? இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறது சரியான ஒரு முடிவா? ஒருவேளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த விதமான மாற்றங்களை நாம் கொண்டு வரலாம், இதை நம்ம பார்ப்போம். அரசியல் கட்சிகள் சார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பீப்புள் வெல்ஃபேர், மக்கள் நலன் சார்ந்து, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த பாலிடிக்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ரெண்டு முக்கியமான பார்ட்டிஸ் தான் நம்ம ஸ்டேட்டை அந்த காலத்தில் இருந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது 1960s ஏடிஎம்கே, டிஎம்கே. நீங்கள் ரீசன்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஏற்கனவே இருந்த அரசு ஏதாவது ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, ஆட்சி மாறும்பொழுது இன்னொரு கட்சி ஆட்சியில் உட்காரும்போது அவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஸ்கீமையோ இல்லை ப்ராஜெக்டையோ ஒரு சில மாற்றங்களை எடுத்துகிட்டு வருது, இல்லை அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது நடந்திருக்கு. இது உண்மை. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணா சென்டினரி லைப்ரரி அது நிறுவப்பட்டது. அது இல்லாமல் இந்த அசம்பிளி செக்ரட்டரியேட் பில்டிங் அதுவும் பில்டு பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் ஆட்சி பார்த்திங்க அப்படின்னா, அந்த அசம்பிளி செக்ரட்டரியேட் பில்டிங்கை ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க. அதே போல் அந்த அண்ணா லைப்ரரி இருக்கு இல்லையா, அதையும் மாற்றி அமைக்கிறதுக்கான பிளான் இருந்தது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இப்போ அந்த செக்ரட்டரியேட் பில்டிங்கை எடுத்துப்போமே, நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம மாநிலத்தில் அந்த செக்ரட்டரியேட் பில்டிங் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பில்டு பண்ணுது. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஒரு மாடர்ன் செக்ரட்டரியேட் பில்டிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. அதே போல் அந்த அரசு லைப்ரரி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு முக்கியமான லைப்ரரி. நிறைய க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அது பில்டு பண்ண லைப்ரரி. நிறைய மாணவர்கள் இன்றைக்கி தேதியிலையும் அதனால் நடந்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி முடிவுகளும் இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுலேயும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்சிடைஸ்டு ஃபுட்டு கேன்டீன்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற அச்சத்தையும் எதிர்கட்சி எழுப்பியிருக்காங்க. அதாவது முன்னாடி அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க தான் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல் அந்த அம்மா கிளினிக்ஸ், இதுக்கு இப்போ என்ன அரசு சொல்லியிருக்குன்னா, இது நாங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆட்சிகள் மாறும்போது அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அரசியல் சார்ந்தும் நிறைய முடிவுகள் இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, இந்த பஸ்ஸஸ்னுடைய லைஃப் டைம் இன்னும் முடிஞ்சிருக்காது. ஆனால் அதை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏலம் விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி அரசு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி பஸ்ஸஸ் கொண்டு வராங்க அப்படின்னாலும் அடுத்து வர அந்த ஆட்சி பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை மாற்றி அமைச்சிருவாங்க. இதெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, இப்போ இந்த அம்மா கிளினிக் ஸ்கீமுக்கு நம்ம வரலாம். இந்த அம்மா கிளினிக், இதை நேமை வச்சு, அந்த பேரை வச்சு அரசியல் போயிட்டுருக்கு. நம்ம இது அம்மா கிளினிக்னு பார்க்க வேணாம், ஐயா கிளினிக்னு பார்க்க வேணாம், இதுக்கு பேரே வேண்டாம். நம்ம மக்களினுடைய ஒரு கிளினிக் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பீப்புள்ஸ் கிளினிக் அப்படின்னே வச்சுப்போமே, கவர்மெண்ட் கிளினிக். சரி, இப்போ அந்த கிளினிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளினிக்ஸ் இப்போதைக்கு ஒரு 2000 கிளினிக்ஸை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஸ்டேட் ஃபுல்லாக அவங்க பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த கிளினிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய மாவட்டங்களில், நிறைய உட்புறங்களில், இந்த கிராமங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கே இதை பற்றி நல்ல ஒரு ஐடியா இருக்கும். அதே போல் நிறைய அர்பன் சென்டர்ஸ், சிட்டிஸ், டவுன்ஸ்லலாம் கூட மக்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அப்போ ஹெல்த் கேர் அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கு சரியாக போய் சேரலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட
இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிஹெச்சி, சிஹெச்சிஸ்லாம் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு கிடையாது. ப்ரைமரி கேர், செகண்டரி கேர் தான் மெயினாக இருக்கே தவிர டெர்ஷரி கேர்லாம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கு தான் போகணும், அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் போகணும். இப்படி ஒரு நிலை தான் இருக்குது இப்போ வரைக்கும். மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் ஃபார் பெட்டராக இருந்தாலும் இன்னும் இங்கேயும் இந்த பற்றாக்குறை இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த கவர்மெண்ட் மினி கிளினிக்குடைய ரோல் வருது. இந்த மினி கிளினிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளினிக்ஸில் வந்து பெருசாக உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்காது. டெர்ஷரி கேரை அந்தளவுக்கு ஆஃபர் பண்ண மாட்டாங்க. எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ஸ்கேன்ஸ் இதெல்லாம் பார்த்தாலும் அந்தளவுக்கு இருக்காது. பட் பேசிக் கேரை வந்து இந்த மினி கிளினிக்ஸ் மூலமாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட் எய்டு, இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்னேக் பைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸ்னேக் பைட்ஸால் இறந்து போகிறவங்களாம் இருக்காங்க. அதே போல் ஆக்சிடென்ட்ஸ் விக்டிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எய்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மினி கிளினிக்ஸ் மூலமாக நம்ம அளிக்கலாம். அதே போல் இந்த ரிமோட் ஏரியாஸ், இந்த உட்புற கிராமங்களில் நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆக்சஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ட்ரைபல் பீப்புளை நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவங்க அந்த மலைகளில் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஆக்சஸ் கிடையாது. அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டு ட்ரீட்மெண்ட், ஆக்சஸ் டு ஹெல்த் கேரை இந்த கிளினிக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. கண்டிப்பாக இந்த ஸ்கீமை நம்ம வெல்கம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக வெல்கம் பண்ணணும். நான் பர்சனலாக இதை வெல்கம் பண்ணுவேன். இது வந்து ஒரு மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம். சரி, இப்போது இந்த கிளினிக்ஸ், இந்த கவர்மெண்ட் மினி கிளினிக்ஸை நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு அரசு முடிவெடுத்திருக்கு. இதுக்கு சொல்லப்படுற முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளினிக்ஸ் இதில் அந்தளவுக்கு டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படலை, இன்னும் நிறைய காலி இடங்கள் இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ காலம் இது ஃபங்க்ஷன் பண்ண வரைக்குமே இது பெருசாக ரன் ஆகலை, அந்தளவுக்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வரும்பொழுதே இது 1 இயருக்கு தான் பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால் மேற்கொண்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க. சரி, இதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் ஹெல்த் கேர் அப்படின்றது ஒரு மக்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹியூமன் கேபிட்டல், மனித வளம் ஒரு நாட்டில் இம்ப்ரூவ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா ஹெல்த் கேர் தான் தேவை. மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த மக்கள் பார்த்திங்கன்னா உழைப்பாங்க. அந்த நாட்டுக்காக அவங்க உழைக்கும் போது நாடு வளரும், முன்னேற்றம் அடையும், அந்த ஜிடிபி அதிகமாகும். எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே அந்த நாடு முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் கேரை என்ஷோர் பண்ணணும். அப்போ நம்ம இது இப்படி தான் பார்க்கணும். அது இல்லாமல் இந்த மினி கிளினிக்ஸில் டாக்டர்ஸை ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டர்ஸ்லாம் இதில் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இருக்குது. இவங்களை ஃபுல் டைம் அப்பாயிண்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வேலைக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர்ஸை அவங்களோட டியூட்டி ஹவர்ஸ் இல்லாத நேரங்களில் ப்ராபப்ளி ஈவினிங்ஸில் இந்த மினி கிளினிக்கில் உட்கார வைக்கலாம். அங்கே நம்ம அவங்கள ஒர்க் பண்ண வைக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா பே கூட நம்ம கொடுத்துடலாம். ஏற்கனவே சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கூட தேவைப்பட்டால் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிஸ்னஸாக தான் பண்ணக்கூடாது, பட் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்க பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல் மாதிரி ரன் பண்ணக்கூடாது, உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கக்கூடாது. தவிர பேசிக் ஹெல்த் கேருக்கு ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் டாக்டர்ஸே ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அந்த கவர்மெண்ட் மருத்துவமனையில் வர்ற பேஷண்ட்ஸை அவருடைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ ஏற்கனவே சட்டம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது டாக்டர்ஸ் அங்கே சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள அங்கேருந்து எடுத்துடலாம். அவங்கள வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்பாயிண்ட் பண்ணி சிஹெச்சிஸ், பிஹெச்சிஸில் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு மினி கிளினிக்ஸில் என்ன பண்ணலான்னா, தேவைப்படுற நேரத்தில் மட்டும் ஆடாக் பேசிஸில் மட்டும் அவங்கள நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐடியா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக ஹெல்ப் பண்ணணுன்னு விரும்புவாங்க. ரிமோட் ஏரியாஸில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கூட வந்து விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எல்லா டாக்டர்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி லெவல் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க, லாபத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வாலண்ட்ரி பேசிஸில் அவங்கள நம்ம வந்து மினி கிளினிக்ஸில் ஒர்க் பண்ணவும் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மினி கிளினிக்ஸில் இருக்குது. அப்போ அந்த மினி கிளினிக் ஸ்கீமை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அரசியல் சார்ந்து, கட்சிகளை சார்ந்து நம்ம இதை பார்க்கக்கூடாது. இதை தாண்டி மக்கள் நலன் இதை மனசில் வச்சு பார்க்குறது பெட்டராக இருக்கும். அதனால் இந்த பெயர் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. மக்களினுடைய தேவை, மக்களினுடைய நலன் இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெட்டர் ஆக்குறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இன்னோவேஷன்ஸையும் நம்ம கொண்டு வரலாம். ஒரு சில இடங்களில் சட்டத்தை மீறி அந்த கிளினிக்ஸ் அமைக்கப்பட்டிருந்தால் அங்கேருந்து அதை ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கலாம், தப்பு இல்லை. அதனால் ஒரு சில காரணங்களை மட்டுமே காட்டி அந்த ஸ்கீமையே நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்காது. நான் சொன்னது போல் எந்த கட்சியில் வேணால்
ஆட்சியில் இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. மக்கள் நலன் அப்படின்னு வரும்போது மக்கள் நலனை மட்டுமே மனசில் வச்சு கட்சிகள் செயல்படுறது எப்பயுமே ஒரு நாட்டுக்கு நல்லது. நன்றி.